என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. அலாத எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி. அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் நாம் தியானிக்க இருப்பது, கடவுள் நம்மிடத்தில் வேறு என்னத்தை எதிர்பார்க்கிறார். சிறு வயதிலே நாம் நம்முடைய உலக தகப்பனாரிடமிருந்து எவ்வளவோ எதிர்பார்த்தோம். சிறு வயதிலே என்னுடைய தகப்பனார் இந்த மூர் மார்க்கெட் என்று சொல்லுவார்கள், இப்பொழுது இல்லை, அது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்தது, அருகாமையில் இருந்தது. அங்கு அழைத்து கொண்டு போகும்போது அங்கு இருக்கும் அந்த விளையாட்டு பொருட்களை பார்க்கும்போது எனக்கு ஆவலாக இருக்கும். அவற்றில் சிலவற்றை சுட்டி காட்டி எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று சொல்லுவேன். எனக்கு எந்த தின்பண்டங்களெல்லாம் பிடிக்கும் என்று என் தகப்பனாருக்கு தெரியும். சோன் பப்படா அதிகமாக பிடிக்கும். அவர் அதை எனக்கு வாங்கி கொண்டு வந்து கொடுப்பார். பண்டிகை காலத்திலே நல்ல துணிமணிகளையும், மாதத்தில் 2 முறை நல்ல ஒரு ஹோட்டலுக்கு அழைத்து சென்று உணவு வாங்கி கொடுப்பார். அதுபோல நம்முடைய பெற்றோர்களிடமிருந்து நமக்கு பல எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஆனால் போக போக தான் தெரிந்தது, அவர்களுக்கும் நம்மிடத்தில் பல எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன என்று. நன்றாக படிக்க வேண்டும், ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்றெல்லாம் அவர்களுக்கு எதிர்பார்ப்பு இருப்பது வளர வளர நமக்கு தெரிந்தது. ஆனாலும் எதற்காக அப்படி கண்டிப்பாக வளர்க்கிறார்கள் என்பது ஒரு காலத்திற்கு பிறகுதான் புரிந்தது. இந்த 4வது வகுப்பு 5வது வகுப்புகளெல்லாம் படிக்கும்போது விளையாட்டை சுருக்கி கொண்டு படிக்க அதிகமாக நேரம் கொடு என்று சொல்லும் போதெல்லாம் தகப்பனாரிடம் தாயாரிடம் கோபம்தான் வரும். ஏன் இவர்கள் என்னை விளையாட அனுமதிப்பதில்லை? விளையாட்டு எவ்வளவு நன்றாக இருக்கிறது, எப்பொழுதும் படி என்கிறார்கள் என்றெல்லாம் நினைத்திருக்கிறேன். ஆனாலும் போக போக ஒரு விவரம் தெரிந்த வயது வர வர எதற்காக இதை அவர்கள் எதிர்பார்த்தார்கள், வற்புறுத்தினார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. அதே போல நாமும் பரம தகப்பனிடத்தில் எவ்வளவோ வாஞ்சிக்கிறோம். நம்முடைய ஜப வேளைகளிலே முக்காவாசி நேரங்களிலே நம்முடைய தேவல் பட்டியல் தான் அதிகமாக இருக்கும். எனக்கு அது வேண்டும், எனக்கு இது வேண்டும், எனக்கு இப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இருக்கும். ஆனால் அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து தான் இந்த வாரத்திலே நாம் தியானிக்க இருக்கிறோம். எவ்வளவோ எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. எப்படி நம்முடைய உலக தகப்பனார் நம்மிடத்தில் எதிர்பார்த்தாரோ அதே போல பரம தகப்பனும் நம்மிடத்தில் பல காரியங்களை எதிர்பார்க்கிறார். அவற்றில் நாம் செயல்படும்போது, நடந்து கொள்ளும்போது நமக்கு இம்மையிலும் ஆசீர்வாதம் கிடைக்கிறது, மறுமையிலும் பொறுப்புகள் கிடைக்கும். அது வேதத்தில் எல்லா இடத்திலும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்று பார்ப்போமானால், முதலாவது எதிர்பார்ப்பது பாவத்தை வெல்லுவது. முன்றே நாம் பார்த்தோம் கடந்த வாரங்களிலே,
கட்டளைகளை மீறுவதே பாவம். 1 யோவான் 3வது அதிகாரம் 4வது வசனம். கட்டளைகளை மீறுவதே பாவம். பிற ஜீவராசிகள் கட்டளைகளை மீற முடியாது. அவர் கட்டளைகளும் கொடுக்கவில்லை. அவைகள் யந்திரமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. மனித குலத்திற்கு மாத்திரம் அவர் கட்டளைகளை கொடுத்துவிட்டு வார்த்தையால் வேலி போடுகிறார். அதை மீறக்கூடாது என்கிறார். மீறும்போது அது பாவம் என்கிறார். ஆனால் அவருடைய எதிர்பார்ப்பு இந்த மனித குலம் பாவத்தை ஜெயிக்க வேண்டும். அப்படி ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு நான் முன்பாக சொன்ன வண்ணமாக, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னுடைய சிங்காசனத்திலே அமர அருள் செய்வேன் என்று இயேசுநாதர் யோவான் மூலமாக வெளிப்பாடு புஸ்தகத்திலே பத்மாஸ் தீவிலே அவருக்கு வெளிப்படுத்தினார். அப்பொழுது நாம் மேற்கொள்ள வேண்டியது பாவம். அது எங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஆதியாகமம் 4வது அதிகாரத்திலேயே சொல்லிவிட்டார். 4வது அதிகாரம் 6 மற்றும் 7வது வசனத்தில் இப்படியாக அவர் வெளிப்படுத்தினார். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். நன்மை தீமை அறியத்தக்க கனியை ஆதாம் புசித்த பிறகு வரும் பின் சந்ததிக்கு நன்மை என்ன தீமை என்ன என்றெல்லாம் தெரிகிறது. இப்பொழுது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? தெரிய வைத்ததே நன்மை செய்யத்தான். அப்படி செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும். ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி இருக்கிறது, ஐடல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப் என்றால், நீ ஒன்றும் செய்யாதிருந்தால் சாத்தான் உன்னுடைய மண்டையை ஒரு விளையாட்டு மைதானமாக்கி விடுவான் அல்லது தொழிற்சாலையாக மாற்றி விடுவான் என்றெல்லாம் கூறப்பட்டிருக்கு. அதனால் அவர் எதிர்பார்ப்பது நாம் பாவத்தை வெல்ல வேண்டும் என்பது. அதே போல உபாகமம் 10வது அதிகாரம் 12 மற்றும் 13வது வசனத்தில் என்ன எழுதியிருக்கிறார் என்றால், மோசேயின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்னவென்றால், இப்பொழுதும் இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாக்கும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேறு எதை உன்னிடத்தில் தேவனாகிய கர்த்தர் கேட்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவு உருக்கமான ஒரு பகுதி என்று பாருங்கள். நான் என்ன உன்னிடத்தில் கேட்கிறேன்? நான் சொல்லிக் கொடுப்பதை கற்றுக்கொள்ள மாட்டாயா? நம்முடைய ஆசிரியர் அன்று நமக்கு சொல்லிக் கொடுத்ததை கற்றுக்கொண்டதினாலே பிற்காலத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையில் நன்றாக இருக்க முடிகிறது. அதே போல நம்முடைய ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும் பாடங்களை கற்றுக்கொள்ளும் போது இம்மையிலே ஆசீர்வாதம் கிடைக்கும், மறுமையிலே பல பொறுப்புகள் கிடைக்கும், நம் காலில் நாம் நிற்க முடியும். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், ஆண்டவருக்கு தேவை, ஆண்டவர் எதிர்பார்ப்பது ஒரு பயம். அது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், மறுபடியுமாக ஏசாயா புஸ்தகம் 66வது அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே இப்படியாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது, என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு வசனத்துக்கு நடுங்குகிறவன், மனசாட்சிக்கு நடுங்குகிறவன், அவர்களைத்தான் நான் நோக்கி பார்ப்பேன். ஏனென்றால் உபாகம் 30வது அதிகாரம் 14வது வசனத்திலே, நான் உன்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறேன் என்பது உன் இருதயத்திலே எழுதி வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் மனசாட்சியின் மூலமாக. அங்கு நான் பேசும்போது நீ அதை கடினப்படுத்தி கொள்ளாமல் செவி கொடுத்து கேட்பாயானால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். பேதுரு யூதராக இருக்கும்போது
அவர் நினைத்தது ஆண்டவர் யூதர்களை மட்டும்தான் தெரிந்து கொள்வார், புறஜாதியாரை தெரிந்து கொள்ள மாட்டார் என்று எண்ணியிருந்தார். ஆனாலும் கர்த்தர் அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து கொர்னேலியு வீட்டுக்கு போகும்படி அவரை அனுப்பி வைத்தார். அடுத்தது பார்ப்போம் என்றால் உருக்கமாக மீகா 6:8 ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இதுவும் உருக்கமான ஒரு பகுதி. ஒரு மனிதன் என்றால் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன என்பது இங்கு தட்ட தெளிவாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இரக்கத்தை சிநேகித்து நியாயம் செய்து மனத்தாழ்மையாக நடப்பது, இவற்றையெல்லாம் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. இன்று நாம் தியானிக்கிற பகுதியே ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார். இப்படியாக நாம் நடந்து கொள்ளும்போது நம்மை காண்கிறவர்கள் இறைவனை காண்பார்கள். அப்படி காணும்போது நாம் சிஷ்யராகுவோம். மற்றவர்களையும் ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்னவென்றால், நாம் மற்றவர்களையும் சீஷராக்கி பரலோகத்துக்கு கொண்டு வந்து அவர் ஒவ்வொருவருக்காகவும் நியமித்திருக்கிற ஒரு பொறுப்புகளை வகிக்க நம்மை நாம் பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். பலியை அல்ல, இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். கடவுள் தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறார். நாம் கொடுக்கும் பொருட்களை விட அவரை அறியும் அறிவு என்றால் என்ன என்று பார்க்கும்போது அவருடைய விருப்பு வெறுப்புகள் நமக்கு தெரிய வேண்டும். அவர் எதை விரும்புகிறார், எதை வெறுக்கிறார், அதையே நாமும் விரும்ப வேண்டும், வெறுக்க வேண்டும். மற்றபடி இன்னும் ஒரு இடத்திலே அவர் என்ன சொல்லுகிறார், நாம் எல்லோரும் நமக்கு நன்மை மற்றவர்கள் செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அதையே நீ மற்றவர்களுக்கு செய், அப்பொழுது நியாயப்பிரமாணம் பூர்ணப்படும். மற்றும் மத்தேயு 12:7 என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது, பலிகளை அல்ல இரக்கத்தையும், பலிகளை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு மனித குலத்திலிருந்து என்ன என்பதை குறித்து இந்த வாரத்திலே நாம் தியானித்து வருகிறோம். அவருடைய எதிர்பார்ப்புகள் ஒரு தெய்வ பயம், தீமையை வெல்லுதல், பாவத்தை வெல்லுதல், இவற்றையெல்லாம் நாம் செய்யும்போது நாம் சீஷராக்கப்படுவோம். ஆனால் அவருடைய எதிர்பார்ப்பு நம்மிடத்தில் என்ன என்று பார்க்கும்போது மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொண்டு அவர்களையும் சீஷராக்க வேண்டும். அப்பொழுது இம்மையிலே ஆசீர்வாதமும் மறுமையிலே பொறுப்பும் நமக்கு கிடைக்கும். இதனுடைய இதர பகுதிகளை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் நரேந்திரநாத் என்கிற யூடியூபிலும் www.divinetruth.asia என்கிற இணையதளத்தில் நீங்கள் காணலாம். மறுபடியுமாக அடுத்த வாரம் இதே சமயம் இதே நாளிலே சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். வணக்கம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. அழாதடி. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி.